நான் கம்பு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு பல்ஸ் மோட் வச்சுட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. நம்ம தண்ணி சேர்த்திட்டு நம்ம அரிசி எப்படி கழுவுவோமோ அதே மாதிரி நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 1 டம்ளர் கம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. இதே வந்துட்டு நீங்கள் முழு கம்பு சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டம்ளர்லேருந்து 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் ஓப்பன்லேயே வச்சுருங்க. க்ளோஸ் பண்ண வேணாம் லிட்டை. இப்படி நம்ம நல்லா கொதித்து வரும்போது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கட்டி எதுவும் வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கம்பை வந்து காலையில் செஞ்சு காலையிலே சாப்பிட்ருவோம். அந்த நம்ம தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்றது வந்துட்டு நம்ம இன்னொரு டைம் வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இதை நம்ம அப்படியே வந்து சுட சுட வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். மோர், தயிர் அந்த மாதிரி வச்சுட்டு மோர் மிளகாய் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ வெயில் காலத்துக்கு ரொம்ப அருமையாக குளிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.